டெல்லியில் இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர்கள் ஒன்று கூடி முடிவெடுப்பார்கள் இந்தியாவுடைய முதலமைச்சர் வேட்பாளர். ஆரம்பத்தில் நயினார் தமிழிசை யாரோ ஒரு பேசும்போது அந்த வார்த்தையை விட்டுட்டாங்க. அது திரும்ப சிக்கலான உடனே இல்லை எடப்பாடி அவர்கள் தான் எங்கள் சிஎம் மோகன் அவங்க கம்ப்ளீட்டாக ஆந்தர் பெல்ட் எடுத்துட்டாங்க. இதைத்தான் அவங்க ஆல் இண்டியா ஃபார்முலாவில் மகாராஷ்டிராவில் முடித்து இப்போ பீகாரில் முடித்து அடுத்து தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறாங்கங்கிறது தான் பார்க்கணும். நிதிஷ்குமாரை கொண்டு போய் அதாவது ஒரு சிங்கம் காத்திருந்து இறைய வேட்டையாடின மாதிரி அந்த கூட நட்பாக பழகி உள்ளே எடுத்து காலி பண்ணுற வேலைக்கு பாஜக வெளிப்படையாக அன்றைக்கி அறிவிச்சிருச்சுங்கிறது தான் பார்க்கணும். இப்போ நிதிஷ்குமார் இப்படி நடந்து பாருன்னு அப்படிங்கிறத அவங்க இதை முதல்ல சொல்லியிருந்தா என்ன பண்ணணும், நீங்கள் இல்லைன்னு மறுத்து இருப்பீங்க, எதிர்ப்பு வந்திருக்கும், அவங்க கட்சியில் திட்டியிருப்பாங்க. இது எதுவுமே இல்லை, இன்றைக்கி வேட்புமனு இதெல்லாம் பேச நேரம் இல்லை, ஓடுங்க வேற வழி இல்லை. கடைசி நேரத்தில் சொல்கிறதுங்கிறது ஒரு வகையில்னு பார்த்தா இதுக்கு முன்பாக சொல்லியிருந்தால் இந்தியா கூட்டணி போல் நிதிஷ்குமார் தனியாக ஒருவேளை போவதற்கு வாய்ப்பும் இருந்திருக்கும்னு பிஜேபி பயந்ததுனால தான் உள்ளே சேர்த்து வச்சு காலி பண்ணுறாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு. நிதிஷ்குமார் இன்றைக்கு சொந்த கட்சியிலே அதிருப்திகளை சம்பாதித்திருக்கிறார். போன முறை கூட நின்ன சீட்டுகள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் இப்போ பிரிச்சுட்டாங்க, வேறு ஆட்களை கொடுத்துட்டாங்க. சிராக் பாஸ்வான் கொடுத்த அந்த 30 சீட்டு யார்கிட்ட எடுத்து கொடுத்ததுங்கிற கேள்வி இருக்குது. அந்த இதில் சீட்டு கொடுக்காதவங்க இருக்கிற எம்எல்ஏக்கு கொடுக்காம போனது இவங்கெல்லாம் இப்போ நிதிஷுக்கு எதிராக முதலமைச்சர் வீட்டு வாசலில் போராடுற லெவலுக்கு வருது. இவங்கள போராட ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பின்னாடியும் பாஜக இருக்கலாம்ங்கிறத நம்ம மறுக்க முடியாது. நிதிஷனுடைய வெயிட்டேஜ் அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் எல்லோரும் நிதிஷ்குமாரை நம்புகிறோம், அவருடைய தலைமைத்துவத்தில் தான்